ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். நயன்தாரா, ஜெய் இவங்க 2 பேர் மேலேயும் போலீஸ் கேஸ் போட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நயன்தாரா, ஜெய் இவங்க 2 பேரும் அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த படம் நீங்கள் போன மாதம் 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. 1ஆம் தேதி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்களோட ரோல் என்னன்னா, கோயில்ல, அதாவது இந்து கோயில்ல ஒரு பூசாரி இருக்காரு. அந்த பூசாரியோட பொண்ணு தான் இந்த நயன்தாரா. சரிங்களா? அப்படி நயன்தாரா இருக்கும் பொழுது பூசாரியோட பொண்ணு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ற ஒரு பொண்ணு. அப்படி இருக்கிற பொண்ணுகிட்ட ஜெய் வந்து என்ன சொல்றாருன்னா, நயன்தாரா அசைவம் சாப்பிடலாமா, அதாவது கறி நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நயன்தாரா என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நான் பூசாரி குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, நான் போய் கறிலாம் சாப்பிடலாமா அப்படின்னு நயன்தாரா கேட்குறாங்க. அதுக்கு ஜெய் என்ன சொல்றாருன்னா, நயன்தாரா யார் சொன்னா பூசாரி குடும்பம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு? ராமனும் லட்சுமணும் வேட்டையாட போறாங்க. அதை வந்து இதை வந்து ஜெய் சொல்றாரு, ராமனும் லட்சுமணும் வேட்டையாட போறாங்க. அந்த வேட்டையாடிட்டு வந்த உணவை சீதை கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ ராமன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவர் தானே, அப்போ நீ நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த படத்துல நயன்தாராவோட கேரக்டர் இதுதான். நயன்தாரா இந்த படத்துல என்ன கதையா நடிக்கிறாங்கன்னா, நயன்தாரா வந்து ஒரு மிகப்பெரிய செஃப் ஆகணும், சூப்பரான செஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் நயன்தாராவோட எய்மே. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் நயன்தாரா செஃப் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு கதை. இப்படி இருக்கும் பொழுது நயன்தாரா பிரியாணி சமைக்கிறதுக்காக போறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மேலே வந்து இந்த முஸ்லீம்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதை போத்திக்கிட்டு நமாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அர்ச்சகரோட பொண்ணு, இந்து அர்ச்சகரோட பொண்ணு, அவங்க போய் நமாஸ் செய்யலாமா அப்படின்னு, அது இந்து மக்கள் எல்லாம் புண்படுத்துகிற விதமாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு மும்பையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த நயன்தாரா, ஜெய், அந்த படக்குழுவினர் எல்லாருமே இந்த அன்னபூரணி அப்படிங்கிற படத்தை ஓடிடி அந்த தளத்துல இருந்து அந்த படத்தை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் உங்களை இனிமேல் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம், உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க.